ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லெத்து பாப்பா சேனல். இப்போ எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு தவாவை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். இது காரத்துக்காக அதில் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடியும் கொஞ்சம் உப்பும் பெப்பர் பொடியும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 4-5 பூண்டு பல், ஒரு பச்சை மிளகாய், 2 வெங்காயமும் சேர்த்து நல்லா இதை வதக்கி விடணும். இது நல்லா வதங்கினதும் ஒரு கேரட்டும் 4-5 பீன்ஸை கட் பண்ணி அதையும் சேர்த்து விடணும். சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும். இது கொஞ்சம் வதங்கினதும் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கோஸு சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கேப்சிகம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடணும். இது ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும். ஒரே ஒரு ஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்து அதையும் இது கலந்து விட்டுக்கணும். இது நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம வறுத்து வச்ச முட்டையை சேர்த்து நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு இதில் ஒரே ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடியும் மல்லித்தலையும் தூவி இறக்கினால் சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதேமாதிரி இது செய்யுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.